ஊத்துறா சுடல என்ன நீங்க மட்டும் தடுக்காம இருந்தா எங்க அப்பங்க என்ன சுட முடிச்சிருப்பேன். உங்க அப்பா மேல குத்தம் இல்லடா, அவனும் என்ன மாதிரி ஒரு கை நாட்டுறா. இந்த ஊருக்காரங்க பேச்ச கேட்டுட்டு அவன் ஆடுறான்டா. இந்த ஊருக்காரங்க ஏன்னு இப்படி பண்றாங்க? மலையா, அவங்க மேல் சாதி அதனால அப்படி செய்யறாங்க. நாம கீழ் சாதி அதெல்லாம் தாங்கிட்டு தாண்டா போகும். என்னடா மேல் சாதி கீழ் சாதி? யாரோ சாதியை உண்டாக்குனதுக்கு என்ன போட்டு அடிக்கிறியே? நரி உடவிட்ட மாதிரி விடணும் அப்படியே போட்டுருவேன். யாரா ஜாதி உருவாக்குனதா? ஜாதி உருவாக்குனது யாரா? ஜாதி ஜாதி உருவாக்குனது யாரா? சாமினா நீ ஜாதி உருவாக்குன? எனக்கு தெரிஞ்ச இந்த காலனியில் இருக்கிற சாமி நீ ஒருத்தன் தாண்டா. யாரா ஜாதி உருவாக்குனதா? ஐயோ அந்த சாமி இல்ல, நான் சொல்றது நம்ம படைச்சானே அந்த சாமி. ஓ அவரா? இந்த வாசிக்கிறா கொண்டாடா. என்ன வாத்தியார் இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பா அம்மா விட உங்களை தான் பெருசா அடிச்சிருக்கோம். உண்மையிலேயே அந்த அளவுக்கு என் மேல மரியாதை இருந்தா பண்ணையார வயல கொடுத்திருப்பீங்களா? ஊர் கோயில குடிச்சு கலாட்டா பண்ணிருப்பீங்களா? அப்பவே ஊரை விட்டு போயிருந்த நிம்மதியா இருந்திருப்பேன். வலி என்ன கூட்டி வந்து ஏன் இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்க? பாத்தியாரியா, நாட்டாம எங்க ஜனங்களை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாருங்க. ஆத்திரத்துல அப்படி பண்ணிட்டோம். ஆத்திரம் வந்தா மனுஷத்தன்மை இழந்துறதா? அவங்க எங்களை மனுஷன் மதிக்கிறது இல்ல, வளரவும் விடுறது இல்ல. நீங்க வளராத காரணம் அவங்க இல்ல, நீங்களேதான். உங்களுக்கு கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா பெத்தா பண்ணி மண்டை உடைச்சிருப்பீங்களா? அடுத்தவங்க மேல குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்து கத்துக்கணும். மேல் சாதிக்காரங்க உங்களை வளர விடாம பண்ணிருக்கலாம். உங்க புள்ள குட்டிங்க பள்ளிக்கூடத்துக்கு போக விடாம தடுத்துருக்கலாம். நீங்க ஒழுக்கமா இருக்கிறது கூட வேண்டாம்னு சொன்னாங்க. மனுஷனா பிறந்தா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். யாருகிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற தன்மை இருக்கணும். அது கூட இல்லைன்னா மிருகங்களுக்கு உங்களுக்கு என்னையா வித்தியாசம்? முதல்ல நீங்க உங்களை மாத்திங்க, மத்தவங்க தானா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. வாத்தியாரையா, நாங்க செஞ்சது பூரா தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்க அப்பா அம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஃபாதர், ஐ அம் சாரி. ஐயோ, ஏற்கனவே மண்டைய உடைச்சான், இப்ப கால வர்றாண்டி. சரி பாய முடியா? யாரையா கால வர்றது? ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மன்னிப்பு கேட்கலாம்னா உன் புருஷன் என்ன சொல்றாரு பத்தியா? இந்த ஆளுக்கு எப்போ சண்டைனா குழந்தை மேல நீ வாடா கண்ணா. இந்தா 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க. எதுடா கண்ணா இது? தெரிஞ்சால்ட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான்? மம்பி, நம்ம காலனியில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். இனிமே யாரும் கவலைப்பட வேணாம். முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லுவே. ஏய், இவனுக்கு எவண்டி கைமாத்து கொடுப்பான்? அதுவும் 100 ரூபா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த நாய் எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கு. முதல்ல அதை தூர போடு. என்னையா இது? சும்மா ரெடி. ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான். அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியுறேன் போல் இருக்கு. ஐயோ, சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டானுங்களே. சாமி, எங்கடா அவன் பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாயை எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி. நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானா அவன்? அடிக்காதீங்க சாமி, உள்ளதா இருக்கா சாமி. புடிங்க சாமி. ஐயோ, காட்டி கொடுத்தானே கருங்காலி. கான்ஸ்டபிள்ஸ், நான் இவனை பாத்துக்கிறேன். நீங்க போய் மற்றவங்களை இழுத்துட்டு வாங்க. டேய், வெளியே வாடா. சாமி பாத்து போங்க, கத்தி கத்தி வச்சிருப்பான், குத்திடுவான். கத்தி வச்சிருக்கான். டேய், மரியாதை வெளியே வந்துரு, இல்ல உள்ள தள்ளி லாரம் கட்டிடுவேன். ஐயோ, மறுபடியும் எட்டப்ப காட்டி கொடுத்துட்டானே. என்ன காட்டியா கொடுக்குற? யோ போலீஸே, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுயா. டேய், நீ என்ன பெரிய குத்துங்க. மிதிச்சு அந்த நாய் பண்ண தப்புக்கு என்ன அடிக்கிறீங்களா சாமி? அப்பா, ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க? அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சொறியிருங்க. அப்பனும் போலீஸ் நாடகம் ஆடுறீங்க. அவன் போய் சொல்றான் சாமி. பிச்சுவாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க சாமி. இது அவுத்து இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமி, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சாமி. வெளியே வந்துடுறா, வாடா. ஐயோ, நம்ம பிள்ளைய பெற்றுக்க வாடி. ஐயோ,
நிறுத்துங்கய்யா. சார், அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். நிறுத்துங்க சார். சொன்னா கேளுங்க சார். அடிக்காதீங்க சார். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நீ யார் நான் இந்த காலையில் இருக்கிற வாத்தியார். அதான் ஸ்டேஷன்ல இருந்து பேசிக்க. எப்படியாவது பிள்ளைகளை காப்பாத்துங்க ஐயா. என்ன செய்வாங்க? ஒண்ணு புண்ணியமா போகுது ஐயா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்பவே போய் அவங்க ஜாமீன் எடுத்துட்டு வரேன். வாங்க. ஏய், என் மண்டைய பிறந்தவன் உள்ள தாண்டி இருக்கான். நீ பாடி வீட்டுக்கு. அவன் ஒரு நாளாவது உள்ள இருந்தா தான் என் மனசு ஆறும். போ வீட்டுக்கு. டேய், அவன் வேலையை பாருங்கடா. நீ பாடி. வெங்கட்ராமன். வாங்கோ. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். தோப்பனார் இருக்காரா? இருக்கா. தோ கூப்பிடுறேன். அப்பா என்னம்மா? அவ வந்திருக்கா. அடடடட சம்பந்தி வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாப்பிள்ளை. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கேளா? நன்னா இருக்கும். பயெடுத்து போடுறே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு முக்கியமான காரியமா வந்திருக்கோம். ஒண்ணும் இல்ல சம்பந்தி. எங்க பையனுக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. 2000 ரூபாய் சம்பளம் அதிகமா கிடைக்க போறது. எல்லாம் அங்க பொண்ணோட அதிர்ஷ்டம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சம்பந்தி. எங்க பையன் வேலை விஷயமா எக்கச்சக்கமா செலவாயிடுத்து. அதனால ஏற்கனவே பேசின வரதட்சணையை விட இன்னொரு 25,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என்ன இப்படி பேசுவேன்? அன்னைக்கு போடுறத போனுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேல. நாட்டோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கு மாமி. நான் என்ன பண்றது? இத பாருங்க, முடிஞ்சா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லன்னா என் பையனுக்கு ஏகப்பட்ட இடம் காத்துன்னு இருக்கு. சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க. உங்களை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்கா? நீங்களே இப்படி சொன்னா இப்படி. பண விஷயத்துல ஜாதி சம்பிரதாயத்துக்கோ சொந்த பந்தத்துக்கோ இடமே இல்ல. ஓய், முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சம்பந்தி, பத்திரிகையெல்லாம் அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த நேரம் நீங்க எப்படி சொன்னா எப்படி? நீங்க தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும். பத்திரிக்கை தானே கொடுத்திருக்கேன். ஒன்னும் சாந்தி முகூர்த்தம் ஆனது இல்லையே. முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நேக்கு அதுதான் முக்கியம். வாடாம்பி போலாம். போடு. பாரு. உள்ள போடு. உள்ள 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 2 ரூபா. வெளியே உள்ள. இன்னும் 2 ரூபா. இன்னும் 2 ரூபா. என்னடா உள்ள வெளிய? டேய், நம்ம காலனியில பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் செயலாளர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்ப தமாசு தான்டா. ஒரு கை குறை நீ உட்காருன. இனிமே இந்த காலனியில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க, உங்களை வெட்டி போய் போட்டுருவேன். எடுமாடா. என்னடா 2 கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன். உனக்கு 6 கிளாஸ் அடிச்சா தான் ஏறும். முடியா? ஏய், எங்க உட்கார்ந்து என்னடா பண்ற? வாங்கனே, புதுசா சரக்கு வந்து ஒரு கிளாஸ் அடிங்க. ஏய், யாரா இவரு? தாத்தாண்ணே. ஆமா, கொப்பரை பத்த தாத்தா. இவர்தான்டா மகாத்மா காந்தி, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு. அவரு கீழே உட்கார்ந்து நீ சாராய வைக்கிறீ? ஆமா, முந்தால கூட இங்க தான் உட்கார்ந்து சாராயம் குடிச்சீங்க. அந்த காசு கூட கொடுக்கல. டச்சி, அதெல்லாம் பழைய கதை. அத கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷனாகிட்டோம். இனிமே இதெல்லாம் இங்க விக்க கூடாது. எடுத்து ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் பொழப்பு நடத்துறது? ஏய், சங்க முடிவெடுத்ததாண்டா. வேண்டாம் இங்கிலீஷ் ஐட்டமா, பிராண்டி விஸ்கி ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன ஸ்பெஷல் தீர்த்தமா? டேய், இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. எடுத்து போடா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னோட ரோதனே போச்சே. வீராயே, சொன்னா கேளுடி. ரொம்ப நாளா ஆச்சுடி. இந்த நடப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும். போய் இருமா இருமா. எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப கட்ட அடிக்கிற? சும்மா இருடா. இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. மச்சான், நம்ம காலனியே பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் ஒத்த எனக்கு தெரியும். 10 நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது? ஏய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா. எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க. யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய், இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய், இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்யற போட்டோம். செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன்? நான் செய்யறேன். ஐயோ, என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறானா பாருங்க. தங்கச்சி பாசம் பொத்துக்கிடுச்சு. நமஸ்காரம். அடேட வாயிர என்ன தட்டுங்கையுமா வந்திருக்கிற? வா உட்கார். அது இருக்கட்டும், நல்ல நேரத்துல வந்திருக்கேன். எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துருக்கு. முதல்ல இத பாருங்க. உங்க ஆத்துக்கு வர்றேன். உன் பொண்ணு கல்யாணமா? ஆமா, எல்லாரும் அவசியம் வந்து ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பா வந்து ஆசீர்வாதம் பண்றோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்,
சொல்லு. மாப்பிள்ளை விட்டா திடீர்னு 25,000 ரூபாய் கூடுதலா வரச்சுன்னு கேட்டார். பெரியவா உங்களை எல்லாம் நம்பித்தான் தர்றேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்னையா திடுதிப்புன்னு 25,000 சொல்ற? பணம் கொடுக்கலைன்னா பொண்ணு கல்யாணம் நின்னு போயிரும். உங்களைத்தான் நம்பி இருக்கேன். என் மானத்தை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். வர்றேன். நமஸ்காரம். ஐயோ ஐயா மறந்துட்டேனே. இவனை நம்பி எப்படியா 25,000 ரூபாய் கொடுக்கறது? ஏதோ பழகுன தோஷத்துக்கு 1000மோ 2000மோ பிச்சை போட்டு போலாம். அவனுக்கு சொத்து பத்து இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஈடு வச்சுட்டு பணம் கொடுக்கலாம். அவங்கிட்ட இருக்கிறது அந்த பழைய பஞ்சாங்கமும் மஞ்ச பையன் தான். அதை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் பொண்ணு பெத்துட்டான்றதுக்காக நாம வரதட்சணை கொடுக்க முடியுமா? சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். என்னையா போனதும் திரும்பிட்ட? இத மறந்து வச்சுட்டேன். என்ன எனக்கு இருக்கிற சொத்து பழைய பஞ்சாங்கமும் இந்த மஞ்ச பையன் தான். ஏனா போன காரியம் என்னாச்சு? எல்லாரும் கை விரிச்சிட்டடி. அப்போ நம்ம பொண்ணோட கல்யாணம் விதி விட்ட வழி. நான் என்னடி பண்ண முடியும்? இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த காலத்துல மூட்டை தூக்குறவன் கூட எவன் கால கைய பிடிச்சாவது தான் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். ஆனா நீங்க பெரிய சாஸ்திரம் படிச்சவர், ஊர்வலத்தை பத்தி எல்லாம் வாழ்க்கைய பேசுறவர். தாம் பெத்த பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்க யோகிதை இல்லைன்னா நீங்க எல்லாம் எதுக்காக ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருக்கணும். இத பாருங்க, உங்களால முடிஞ்ச இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. இல்லைன்னா கொஞ்சம் வருஷத்தை வாங்கி கொடுத்து எங்களை ஒரே அடியா சாகரிச்சிருங்க. நாங்க நிம்மதியா போய் சேர்ந்துடுறோம். ஏண்டா உங்களை நாங்க எங்க எல்லாம் தேடுறது? எங்கடா அந்த தரதலைங்க? உங்களுக்காக நாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் கையுமா அலையணுமா? அதெல்லாம் வாதியார் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன்ட்டாரு. எப்போ? எங்களை உள்ள தள்ளி முட்டியெல்லாம் பேத்ததுக்கு அப்புறமா? ஏய், மரியாதையா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க. நாங்க முதல்ல போய் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பாக்குறோம். என்ன அது யாரது மரத்து கீழே எட்டி எட்டி தாவிக்கிட்டு இருக்கிறது? நம்ம ஐயர் மாதிரி இல்ல? ஆமா, ஐயர் தான். அவர் எதுக்கு இங்க வந்தாரு? கையில கயிறு வேற வச்சிருக்காரு. வாங்க போய் பாப்போம். வாங்க. சாமி 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 இருங்க சாமி, இருங்க சாமி. என்ன சாமி காரியம் பண்றீங்க? தயவு செய்து என்ன தடுக்காதீங்க. விடுங்க சாமி, நான் சாக போறேன். ஏன் சாமி, அடுத்த வாரம் உங்க பொண்ணு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள சாகப்புறம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மானமே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிர் வாழணும்? விடுங்க, நான் சாக போறேன். சாமி விடு. இப்ப சாக அளவுக்கு என்ன நடந்துச்சு? கேவலம் ஒரு 25,000 ரூபாய் பணத்துக்காக மாப்பிள்ளை விட்டா. என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி என்ன அவமானப்படுத்திட்டா. இதுக்கு மேலே நான் உயிர் வாழணுமா? ஏன் சாமி, இதுக்கு போயா உயிரை மாச்சுக்கிறது? ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற நீங்களே இப்படி செய்யலாமா? என்ன சாமி, உங்களை சாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க சாமி. இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா வேற எந்த மாப்பிளையுமே கிடைக்க மாட்டானா? எவன் கால கையை பிடிச்சாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நாங்க ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறோம் சாமி. நீங்க தைரியமா வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி, இதுக்கெல்லாம் போய் மனசு விட்டுலாமா? நீங்க அழாதீங்க சாமி. நான் அதை நினைச்சு அழறப்பா. நீங்க எதிரில் வந்தாலே அவசகம்னு நினைச்சேன். உங்களோட பேசுறதே பாவம்னு நினைச்சேன். இப்பதான் புரிஞ்சது, மனுஷால உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது, உள்ளத்தை பார்க்கணும்னு. உங்க பசங்க எல்லாம் படிக்க கூடாது, நீங்கெல்லாம் வளரவே கூடாதுங்கிறதுக்காக நாட்டாம கூட சேர்ந்து உங்களை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அதையெல்லாம் மறந்து என்ன நீங்க காப்பாத்தி இந்த அளவுக்கு என் மேல பிரிய வச்சிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷா இல்லப்பா. சாமி, என்ன சாமி இது? சாமி சாமி சாமி, எங்களை பார்க்கும் போதெல்லாம் எதுக்காக நீங்க திட்டுனீங்க? நாங்கெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. அப்ப எங்களுக்கு புத்தி இல்ல. நீங்க சொன்னதெல்லாம் நாங்க காதுல போட்டுக்கல. இப்ப வாத்தியார் எங்களை மனுஷனாக்கிட்டாரு. நல்லது கெட்டதுன்னா என்னன்னு புரிய வச்சுட்டாரு. நீங்க பெரியவங்க, நீங்க எல்லாம் சாகக்கூடாது சாமி. ரொம்ப நாளைக்கு இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும் சாமி. வாங்க சாமி. சாமி வாங்க, வாங்க சாமி, வாங்க 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 சாமி, வாங்க. ஐயா வாங்க 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 வாங்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இருக்கட்டும், இருக்கட்டும். வாங்க.
என்னையா எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடிங்க. நீங்க வந்து கொடி ஏத்திட்டு குழந்தைகளுக்கு முட்டாய் கொடுக்க வேண்டியதாக பாக்கி. ஏயா என் பையனும் உங்க பசங்களும் மட்டும்தான் வந்திருக்காங்க, மத்த பிள்ளைங்களா எங்க போனாங்க? வாத்தியார் இந்த ஊரை விட்டு போனப்பவே பாதி பசங்க அவர் பின்னாடி போயிட்டாங்க. மீதி பசங்க இந்த காலனில ஏதோ புதுசா பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா, அங்க போயிட்டாங்க. என்னது, காலனில பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா? இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு இன்னையோட 45 வருஷம் ஆகுது. ஆனா அந்த சுதந்திரத்தோட முழுமையான பலன் நம்ம மாதிரி ஏழை ஜனங்களுக்கு இன்னும் வந்து சேரல. அதுக்கு தடையா இருக்கிறது ஒரு சிலரோட ஜாதி வெறியும் மத உணர்வும் தான். இந்த வேறுபாடு என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் முழுமையான சுதந்திரம் நமக்கு கிடைச்சதாக அர்த்தம். இதுக்கெல்லாம் விடுவி காலம் சீக்கிரமே வருங்கிற நம்பிக்கையோட இந்த தேசிய கொடி ஏத்துவோம். இப்பொழுது நமது அன்பிற்குரிய சுடலை அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைப்பார்கள். ஐயோ சாமி, நானுங்களா? பாப்பா. வேண்டாங்க சாமி, பெரியவங்க நீங்க ஏத்துங்க சாமி. பாப்பா, நீ இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமகன் யாரு வேணாலும் இந்த கொடி ஏத்தலாம். ஏத்து. வெரி குட். இதனால ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர் ஏகாலி வெட்டியா நாவிதான் இவங்களோட சேர்த்து மத்த காலனிக்காரங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்குது. அதனால இவங்களோட எந்த விதமான ஒட்டு உறவு வச்சுக்க கூடாதுங்கிறது பஞ்சாயத்தோட முடிவு சாமியோ. நீங்க வாங்க சாமி. ஊர் கட்டுப்பாடு போட்டாச்சுல்ல, அதை மீற முடியாது. போட்டி எடுத்துட்டு போ. அண்ணா, என்னென்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க? அதுதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம இனி எப்படிடா பொழப்பு நடத்த போறோம்? நாட்டாம தண்டோரா போட்டதுல இருந்து நேக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு. என்னையா குழப்பம்? அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோமே, அதனால பல பிரச்சனைகள் வருமோன்னு தோன்றது. அப்படி என்னையா பிரச்சனை? நடவையா காலனிக்காரங்கள கூட்டமா வர்றாங்க ஐயா. பார்த்தேடா, சொன்ன மாதிரியே வந்துட்டா. யோ, உனக்கு சொல்லத்தாயா தெரியும், அவங்களை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். டேய் ஐயா. போய் 2 குறும்பாளா பார்த்து வெட்டு போ. சரிங்க. டேய் ஐயா. நீ எள்ளி வெட்டு. ஏன் சாமி, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத்தனை வருஷமா உங்களுக்காக இந்த ஊருக்காக நாயா பாடுபட்டமே, அதுக்கு நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்றி இதுதானா? எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சு எங்க புள்ள குட்டி எல்லாம் பட்டினி போடுறதை விட எங்களை ஒரே அடியா கொன்னுடுங்க சாமி. இந்தாங்க சாமி, இதாலையா கொன்னுடுங்க சாமி, கொன்னுடுங்க. என்ன? டேய், நீ வேற நான் வேறடா. நாம இருக்கிற வீடு தாண்டா வெவ்வேறு. ஆனா நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரிடா. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரிடா. உங்களை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டுமேனு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமோ? எங்கேயோ போன வாத்தியார கூட்டியாந்து காலனிக்குள்ள வச்சிட்டீங்க. ஊர்க்காரெல்லாம் கொதிச்சு போயிட்டான். உங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சே ஆகணும்னு அவெல்லாம் ஒத்த கால நிக்கும் போது நான் ஒருத்த என்னடா பண்ண முடியும்? ஊருனா நான் ஒருத்த மட்டும் தானடா உங்களுக்கு சாதகமா பேச. அவனுங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். போதுண்டா, இந்த ஊருக்கும் உங்களுக்கும் உழைச்சு நான் எடுத்து கட்டு பேர் போதுண்டா. இனிமே இந்த பிரசிடென்ட் பதவி அது இது எதுவுமே எனக்கு வேணாம்டா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஊரை 2ஆ பிரிச்சிடாதீங்கடா. அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா. அப்படி பிரிச்சுதான் ஆவோன்னு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா முதல்ல என்ன வெட்டுங்கடா. வெட்டுங்கடா, நீ வெட்டுங்கடா. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வெட்டுங்க, வெட்டுங்க. ஐயோ விடுங்க சாமி, சாமி விடுங்க. உங்க நல்ல மனசை விவரம் தெரியாம வேதனைப்படுத்திட்டோம் சாமி. இதெல்லாம் ஊர்காரங்க தான் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி. ஊர்க்காரங்க மட்டுமா தப்பு பண்ணாங்க? நீங்களே தானே சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க. உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? தப்புதான் சாமி, கண்டிக்காம விட்டது தப்புதான் சாமி. இப்பவே போய் அதுகளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் சாமி. நில்லுங்கடா. என் இடத்துக்கு வந்துட்டு வெறும் வயித்தோட போறதா? இருந்து சாப்பிட்டு போங்கடா. வேண்டாம் சாமி. பாத்தீங்களா, மறுபடியும் நீங்க வேற அவர் வேற பிரிச்சு பேசுறீங்களே. இவர் யாரு? உங்களுக்கு அண்ணன் மாதிரி, உங்க பசங்களுக்கு பெரியப்பா மாதிரி. சாப்பிட்டுட்டே போறேன் சாமி.
அடிப்ப நாய ஏன்டா எலும்பா எடுத்து போட்டிருக்கிற கறி அள்ளி போடுறா அவங்க வயிறு நிறைஞ்சா தானே என் மனசு குளிரும் அண்ணன் எப்படிப்பட்ட யசமா அவர் மனச நோகடிச்சிட்டமே நாட்டாம நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப தங்கமான ஜனங்க இந்த மாதிரி ஜனங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பிரசிடண்டா மட்டும் இல்ல எம்எல்ஏ ஆகலாம் மந்திரி ஆகலாம் ஏன் பிரதமராவே ஆகலாம் யார கேட்டா பள்ளிக்கூடம் கட்டுறீங்க ஊரை வெண்டாகலாம் சொல்லல இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து நீ ஆட்டம் போடாத இவனுங்களால நம்ம பொழப்பே போச்சு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பட்டி கிடந்து சாக போகுதுடா தொடல நமக்கு வயிற்று பொழப்பு தாண்டா முக்கியம். பள்ளிக்கூடம் வேண்டாம், அந்த வாத்தியார் வேணா தூக்கி தள்ளிட்டு வாங்கடா. அந்த பண்ணையார்கிட்ட போய் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்பேன்டா. மானத்தை விட்டு வாடுறதை விட பட்டி கிடந்து சாகலாமியா? அப்படி என்ன நம்ம பொல்லாத தப்பு பண்ணிட்டோம்? கொலை பண்ணிட்டுமா, கொள்ளை அடிச்சிட்டுமா? இந்த ஊருக்காக நாயா பேயா உழைச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படியா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம்? கீழ் ஜாதிங்கிற இலக்கம் தான். இந்த பாருங்க, இன்னையில இருந்து நாமள ஒரு முடிவுக்கு வரணும். நம்மள ஊரை விட்டு ஒதுக்குறது தப்புன்னு இந்த ஊருக்காரங்க உணர வரைக்கும் நாம ஊருக்குள்ளே போகப்படாது, எந்த வேலை செய்யப்படாது. மனுஷன் ரோஷம் வேணியா? தொடல இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கப்பா. ஆனா வெட்டி ரோசம் வயிற்று பசியை தீர்த்துறாரு. இருக்கிற வேலையும் பறி கொடுத்துட்டு அடுத்த வேலை கஞ்சிக்கு கையேந்தி நிக்கிறபடா. அதை யோசனை பண்ணி பாத்தீங்களா? சும்மா வேலை வேலைன்னுகிட்டு பெரிய மந்திரி பதவி பறி பண்ணு பாரு. மந்திரி பதவி இல்லதாண்டா, சிறைக்கிற தொழில் தான். ஆனா அதுதான்டா இவ்வளவு நாள் உனக்கு எனக்கு சோறு போட்டுச்சு. ஆமா, அந்த தொழில் என்ன வேற தொழிலே இல்லையா? இப்படி காலகாலமா கொத்தடிமே நீங்க இருந்தனாலதான் எங்க மரியாதை போச்சு. சாப்பிடுற காலத்திலேயாவது கொஞ்சம் தைரியமா சாங்கய்யா. சொல்ல என்ன, நீங்க வேலையை பாருங்க, நம்மள நாட்டாமைன்னு பாத்துருவோம். எங்களை பத்தி எது வேணாலும் பேசு, நாட்டாமைய பத்தி பேசுன நான் கருத்து விடுவேன். இன்னைக்கு கூட அந்த மனுஷன் எங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சு கறியும் சோறும் போட்டாரா. அவர் கால் தூசுக்கு பருவீங்களாடா நீங்க? ஓஹோ, அவர் போட்ட எலும்புட்ட கடிச்சுதான் இங்க வந்து குலைக்கிறியா? யார பார்த்தா ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்த வெளிய வாடா. இன்னைக்கு உன் கதையை நான் முடிச்சு ஐயோ மண்டைய பிறந்துட்டானு. அவனை விடாதீங்க, குடிங்க. ஐயோ போயிருமா? போற வழி போனாலும் போயிடும். தூக்கி போங்க. என்ன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போங்க. அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளாம விட மாட்டேன். வாடா, முதல்ல நீ பிழைக்கிறேன்னு பாரு.